ஹாய், வெல்கம் டு நாட்டுக்கல்லாட்டா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கிரில் சிக்கன் ஏர் ஃப்ரையரில் செஞ்சது. இஃப்தாருக்கு லாஸ்ட் இஃப்தாருக்கு நாங்கள் ஏர் ஃப்ரையரில் கிரில் சிக்கன் ஃபுல் சிக்கன் செஞ்சோம். அது எப்படி செஞ்சேங்கிறத வாங்க பார்ப்போம். தேவையான பொருட்கள் ஃபுல் சிக்கன் 1, இதுதான் தேவையான பொருட்கள். அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாஸ் தேவை, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சிக்கனை வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்து பவுலில் இந்த ஹங் கர்ட் போட்டு, கர்டு எப்படி செய்யணுன்னா நல்லா தயிரை நல்ல ஒரு துணியில் கட்டி அதை ஈரம் இல்லாமல் நல்லா புழிஞ்சுக்கிறணும். இஞ்சி வெள்ளைப்பூடோட பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி விழுது, அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து கரம் மசாலா, சாட் மசாலா ரெண்டையும் சேர்த்துட்டு அடுத்து பெப்பர் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் கொஞ்சம் அதில் கம்மியான அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக எலுமிச்சைப்பழச்சாறு கொட்டை இல்லாமல் சாறு சேர்த்துக்கோங்க. அடுத்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. மேரினேட் பண்ணுறதுக்குள்ள மசாலா ரெடி ஆயிடுச்சு, பார்த்துக்கோங்க. அடுத்து சிக்கனுக்கு டீப் கட்ஸ் நல்ல எலும்பு வரையும் நல்லா ஆழமாக வெட்டிக்கோங்க. அப்படின்னா மசாலா உள்ளே இறங்கும். நல்லா டீப் கட்ஸ் வெட்டிக்கோங்க. லெக்ஸ்லையும் வெட்டிட்டு சிக்கனை அப்படியே திருப்பி போட்டு அது பின்னாடியும் வெட்டிக்கோங்க. இப்படி டீப் கட்ஸ் போட்ட சிக்கனில் இப்போ மசாலா அப்ளை பண்ண போகிறோம். மசாலா நல்லா சிக்கனில் எல்லா இடத்துலையும் ஒரு இடம் விடாமல் உள்ளே வெளியே எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா கையை வச்சு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பண்ணிவிட்டு இதை 2 மணி நேரம் மேரினேட் பண்ணணும். அப்படி இல்லாட்டி நம்ம ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் கூட வைக்கலாம். அது நல்லாயிருக்கும், நல்லா ஜூஸியாக நல்லா வரும் ஃப்ரிட்ஜில் வச்சா. இப்போ அடுத்ததை பேஸ்கெட்டில் நம்ம ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். வச்ச சிக்கனை எடுத்து பேஸ்கெட்டில் தூக்கி வைக்கலாம். சிக்கன் மேலேயும் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஏர் ஃப்ரையரில் வச்சு உள்ளே மாட்டிக்கோங்க. ஏர் ஃப்ரையரை ஆன் பண்ணிவிட்டு 200 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மினிட்ஸ் ஆனப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக கிரில்லாக இருந்துச்சு. அவ்வளோ கிறிஸ்பாக நல்லா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ அடுத்த சைடு நம்ம அதே திருப்பி போட்டு திரும்பவும் 20 மினிட்ஸ் வைக்க போகிறோம். பாருங்கள். திரும்பவும் மூடிட்டு 20 மினிட்ஸ் 200 டிகிரி செல்சியஸில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மினிட்ஸ் ஆயிடுச்சு. வாங்க ஏர் ஃப்ரையரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வீட்டிலேயே நம்ம அருமையான இப்படி ஒரு கிரில் நோ ஆயிலில் நம்ம அழகாக செய்யலாம்.
சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இஃப்தாருக்கு நல்லா எல்லாரும் குடும்பத்தோடு எல்லாரும் சேர்ந்து நல்லா சாப்பிட்டோம். நீங்களும் இந்த லெஸ் ஆயில் கிரில் சிக்கனை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.